தாய் சொல்லக்கூடிய விஷயத்தில் அதான் இருக்குது. அம்மாவோட கன்சென்ட் வாங்கலை, அதாவது என்னோட கன்சென்ட் வாங்கலை. தந்தை வந்து அவர் என் கூட தான் இருந்தார். அப்புறம் உறவினர்கள் வந்ததுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் எங்கள் கூடவே இல்லை. நான் போகிற வழியில் கால் பண்ண போய் ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு எந்த இடம்னு கூட காமிக்கல. இறுதி சடங்கு செஞ்ச இடத்த நான் மறுநாள் காலையில் போய் தான் நான் கண்டுபிடிச்சி நான் போய் பார்த்து அழுதுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. கூடவே என்னென்னா என்னுடைய கன்சென்ட் வாங்கலை, எனக்கு தெரியாமல் வந்து உடலை கொண்டு போய் எரிச்சுட்டாங்க. அட்லீஸ்ட் புதைச்சிருந்தாவது ஃபர்தராக ஏதாவது நமக்கு மேற்கொண்டு டேட்டாஸ் வேணும், எவிடன்ஸ் வேணும்னா மறு உடற்கூறாய்வுக்கோ இல்லை எதுக்கோ நம்ம எடுத்துருக்கலாம் அப்படின்னு அவங்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் அடுத்தது அவர் மீது வந்து கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அந்த போக்சோ இது கீழே கொடுத்த நிவாரண நிதியான 7 லட்சம் இருக்கு இல்லையா, அதையும் என்னோட கணவர்கிட்ட கொடுத்தாங்க. ஏன்னா அவர் கடைசியாக வந்து வரதையும் வரவிடாமல் பண்ணிடாதுன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் அப்படின்னும் அவர்கிட்ட கொடுக்கும்போது அம்மா எங்கன்னு என்னை கூப்பிட்டாங்க நிற்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப ஒரு விதமான விஷயத்த சொன்னாங்க இல்லையா. அவங்க முன்னாடியே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னன்னா வந்துட்டு அந்த மாதிரி காவல்துறை வந்துட்டு நாங்கள் குழந்தை நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எஃப்ஐஆரில் கையெழுத்து வாங்கும்போது தான் வந்துட்டு இல்லை இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. பட் காவல்துறை தரப்புலேருந்து அது முற்றிலுமாக தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகே.